அல்லேலூயா. வேதத்தில் சில கீழ்ப்படிந்தவர்களை மட்டும் வேகமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 6:22. நோவா என்கிற தேவ மனுஷன், நோவா தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றான். நோவா அப்படியே செய்தான். எல்லாம் சொல்லுங்க, என்னங்க செஞ்சான் நோவா? என்ன செஞ்சான்னு? பேழையை செய்தான். பேழையை வேண்டா வெறுப்பா செஞ்சாரா, விருப்பப்பட்டு செஞ்சாரா? சொல்லுங்க. தெரியல பாஸ்டர், நான் போய் கேட்டு வரேன்றீங்களா? விருப்பப்பட்டு செஞ்சார். அந்த விருப்பம் எப்படி வந்துச்சு? விருப்பத்துக்கு பேர் என்ன? தேவன் சொன்னார், கீழ்ப்படிஞ்சேன், ஆசையா செய்கிறேன். நோவா இங்க வா, போ, கொப்பேர் மரத்தை எடு. மரத்தை, எந்த மரத்தை சொல்றாரோ அந்த மரத்தை போய் வெட்டினான் பாருங்க. மலைன்னு ஒன்று வரும். அப்படியா? மலைன்னா என்னன்னு தெரியலையே, வரும். கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க போறேன். கீழ்ப்படிந்தான். நீ பேழையை உண்டாக்கு. ஓகே, உண்டாக்கிக்கிட்டே சொல்றான், உலகம் அழிய போகிறது, ஜனங்களே உலகம் அழிய போகுது, ஜனங்களே உலகம் அழிய போகுது. இவர் வந்து இழைச்சி 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 இதெல்லாம் அடிச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு இருக்கிற மாமா மச்சன் வந்தவன் போனவன் எல்லாம் வந்து கேட்குறான், என்னையா செய்கிற? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பேழையை செய்கிறேன். பேழையா? எதுக்குயா? நீ ஒரு கோலை, நீ ஒரு கோலை, எதுக்குயா பேழை? நோவா சொல்றாரு, என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நான் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவா தற்காலத்தில் காணாததை, எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், 11ஆம் அதிகாரத்தில் நோவா தற்காலத்தில் காணாததை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் காணாமல் இருந்தும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்கினானாம். கீழ்ப்படிந்து ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவனாக இருந்து கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு அடையாளம் தான் இங்கே. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து, அறகுறையல்ல, செய்து முடித்தான். காரணம் என்ன? அங்கே எதை பார்க்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு நோவாவை பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரோ அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். குடும்ப தலைவர்கள்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை கீழ்ப்படிதலோடு நீங்கள் செய்வீர்களானால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. சிலராகிய 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்தல். அப்ப நம்ம குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்துச்சு நோவாவுக்கு? நோவா என்ன செய்தாராம்? நோவா என்ன செஞ்சார் தெரியுமா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. இப்ப என்ன சொல்லணும்? இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே நீங்களும் நானும் நீதிமானா, உத்தமனா, தேவனோட சஞ்சரிக்கிறவர்களா? எப்படி நீதிமானா இருக்கணும், உத்தமர்களா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கணும். அப்படியானால் என் குடும்பம் காப்பாற்றப்படும். நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த கீழ்ப்படிதல் வரும். மற்றவங்களுக்கு வராது. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ரைட். தேவனுக்கு கீழ்ப்படிந்த நோவா பேழையை உண்டாக்கினான், குடும்பத்தை காப்பாற்றினான். இன்றைக்கு எத்தனை குடும்ப தலைவர்கள் குடும்பத்தை நடுவீதியில் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? தேவனுக்கும் கீழ்ப்படுறதில்ல, மனைவி பேச்சையும் கேட்கறதில்ல, உலக மனுஷனை பார்த்தும் திறந்துறதில்ல. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா சொல் புத்தியும் இல்லை, அப்படித்தானே? சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அப்ப தானாவும் திருந்துற மாதிரி இல்லை,
மற்றவங்க சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு அநேக குடும்ப தலைவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேக குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்குது, காப்பாற்ற முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, மனைவிகள் கீழ்ப்படியணும், கணவனும் கீழ்ப்படியணும். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்திருங்க? கீழ்ப்படியுங்கள், இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.